திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சேயூர் சாலை சிந்தாமணி பேருந்து நிறுத்தம் பகுதியில் மணமகள் மன்றம் செயல்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மணமகள் மன்றம் என்ற பெயரில் இயங்கும் மது அருந்தும் கூடத்தை உடனடியாக மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருகிற 15ஆம் தேதிக்குள் மணமகள் மன்றத்தை மூடாவிட்டால் போராட்டம் கடுமையாக இருக்கும் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெர்ரி அப்பகுதி மக்களிடம் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சேயூர் சாலையில் சிந்தாமணி பஸ் ஸ்டாப் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மணமகிழ் மன்றமானது திறக்கப்பட்டது. இந்த மணமகிழ் மன்றத்தால் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக இந்த மணமகிழ் மன்றத்தை மூட வலியுறுத்தி இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள், அரசியல் கட்சியினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் நான் கேட்போம். வணக்கம். நாங்களும் இதே தெருவில் குடியிருக்கிறோம். இங்கே மணமகிழ் மன்றம் வந்ததுல இருந்து எங்களால் சுதந்திரமா நடமாட முடியல. அவங்க இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு இந்த வீதியில முன்னாடியே நிற்கிறாங்க. எங்களால் கிராஸ் பண்ணி போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்களுடைய பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அதே மாதிரி இந்த சைடு ஸ்கூல் குழந்தைங்க நிறைய பேர் பேருந்து நிறுத்தம் பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஸ்கூல் குழந்தைங்க போறாங்க. வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து 2 மாசமா தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். இப்போ அனைத்து கட்சி சார்பில் கூட்டம் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதுலேயும் எங்களுக்கு எந்த ஒரு இதையும் நீதிமன்றம் கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் தொடர்ந்து பொதுமக்கள் நேரடியாக போராட்டத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறும் இப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு 1 வார காலத்திற்குள் இந்த மணமகிழ் மன்றத்தை மூட வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.